ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் தமிழ் பழமொழிகள். படாத பாடு 18 பாடும் பட்டான். படி ஆழ்வார் நீதி தப்பின் குடியார் இருப்பார் குவலயத்தில். படிக்கம் உடைந்து திருவுரு கொண்டால் பணிந்துதான் கும்பிட வேண்டும். படிக்கிறது திருவாசகம், இடிக்கிறது சிவன் கோயில். படிக்கிறது திருவாய்மொழி, இடிக்கிறது பெருமாள் கோயில். படித்தவன் பாட்டை கிடைத்தான், எழுதியவன் ஏட்டை கிடைத்தான். படித்தவன் பின்னும் 10 பேர், பைத்தியக்காரன் பின்னும் 10 பேர். படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் கொக்குக்கும் அன்னத்துக்கும் உள்ள வித்தியாசம் போல. அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் ஒன்றா வச்சா பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை விட்டுருமா, அந்த மாதிரி. படித்து கெட்டவன் ராவணன், படிக்காமல் கெட்டவன் துரியோதனன். படிப்படியாகத்தான் ஏற வேண்டும். படித்தது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில். படிப்பது திருவாசகம், இடிப்பது சிவன் கோயில். படிப்பது வேதம், அறுப்பது தாலி. படிப்புக்கும் பதவிக்கும் சம்பந்தம் இல்லை. படுக்க படுக்க பாயும் பகை படுக்க பாயும் கொடான், நிற்க நிழலும் கொடான். படுக்கை சுகம் மெத்தை அறியாது. படுகளப்பட்ட பன்னாடை, படுகுழி வெட்டினவன் அதிலே விழுவான். படுத்தால் பசி பாயோடை போய்விடும். படுத்திருப்பவன் எழுவதற்குள்ளே நின்றவன் நெடுதூரம் போவான். படுதி பட்டு வேகிற வீட்டில் படுத்துக்கொள்ள இடம் கேட்டானா. படைக்களத்திலே ஒப்பாரி இடுகிறதா. படைக்காமல் படைத்தானாம், காடு மேடு எல்லாம் இழுத்து அடித்தானாம். படைக்கு ஒருவன் கொடைக்கு ஒருவன், படைக்கு ஓடிவாள் பஞ்சத்துக்கு இருந்து வாழ். படைக்கு பயந்து செடிக்குள் ஒழுகிறதா. படைக்கு போகாதவர் நல்ல வீரர். படைக்கிட்டு ஓடுகையில் நரைமயிர் பிடுங்குகிறதா. படைச்சாளுக்கு ஒரு பணம் இருந்தாலும் பயிர் இல்லாதவன் பாவி. படைத்த உடைமையை பாராமல் போனால் பால். படைத்தவன் காக்க வேண்டும். படை பண்ணியும் பாலும் கோட்டை. படைமிருந்தால் அரண் இருக்கும். அரண்னா கோட்டை, மதில். படைமுகத்தில் ஒப்பாரியா. படைமுகத்திலும் அறிமுகம் வேண்டும். படையாது படைத்த மருமகளே, உன்னை பறையன் அறுக்க கனா கண்டேன். கனானா கனவு. படையிலும் ஒருவன் கொடையிலும் ஒருவன். பண்டம் ஓரிடம் பழி ஓரிடம். பண்டம் ஓரிடம் பழி 10 இடம். பண்டாரத்துக்கும் நாய்க்கும் பகை. பண்டாரம் என்றால் இலை போடும் ஆளா. பண்டாரம் பழத்துக்கு அழும்போது பிள்ளை பஞ்சாமிர்தத்துக்கு அழுததாம்.
பண்டாரம் பிண்டத்துக்கு அழுகிறான், லிங்கம் பால் சோற்றுக்கு அழுகிறது. பண்டாரம் பிண்டத்துக்கு அழுதானாம், லிங்கம் பஞ்சாமிர்தம் கேட்டதாம். பண்டிதன் பிள்ளை சும்பன். பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும், பண்ணிய பாவத்துக்கு பயன் அனுபவித்தாக வேணும். பண்ணிய பாவத்தை பட்டு தொலைக்க வேண்டும். பண்ணி வைத்தாற் போல பையனுக்கு ஏற்றாற் போல, பண்ணின பொங்கல் 10 பேருக்குத்தான். பண்ணை பூ போல நரைத்தும் புத்தி இல்லை. பண ஆசை தீமைக்கு வேர், பணக்கள்ளி பாயிர் படால். பணக்காரன் பின்னும் 10 பேர், பைத்தியக்காரன் பின்னும் 10 பேர். பணக்காரன் பின்னே 10 பேர், பரதேசி பின்னே 10 பேர். பணக்காரனுக்கு தகுந்த பருப்புருண்டை, ஏழைக்கு தகுந்த எள்ளுருண்டை. பணக்காரனுக்கு தகுந்த மண் உண்டை, ஏழைக்கு தகுந்த எள் உருண்டை. பணக்காரனுக்கு பச்சிலை மருந்து சொல்லாதே. பணக்காரனுடன் பந்தயம் போடலாமா? பணக்காரனும் தூங்க மாட்டான், பைத்தியக்காரனும் தூங்க மாட்டான். பணக்காரன் பணம் நிறைய வச்சிருக்கனால யாராச்சும் கொள்ளாடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு அப்படி தூங்க மாட்டான். அதே மாதிரி பைத்தியக்காரனும் தூங்க மாட்டான். அதான் அந்த பழமொழி சொல்லுது. பணக்கேடு ஆனாலும் குடக்கேடு ஆகாது, பணத்துக்கு ஓர் அம்பு கொண்டு பாயில் எய்கிறது போல. பணத்துக்கு பயறு 10 படி, உறவுக்கு பயறு 9 படி. பணத்துக்கு பெயர் ஆட்கொள்ளி, பணத்தை கொடுக்க சொல்லி உயிரை வாங்குகிறது. பணத்தை கொடுத்தானாம், காட்டை கேட்டானாம். பணத்தை கொடுத்து பணியாரத்தை வாங்கி பற்றைக்குள்ளே இருந்து தின்ன வேண்டுமோ? பணத்தை கொடுத்து பழந்தொழி வாங்கு. பணத்தை பார்க்கிறதா, பழமே பார்க்கிறதா? பணம்தான் குலம், பசிதான் கறி. பணம் அற்றால் உறவு இல்லை, பசி அற்றால் ருசி இல்லை. பணம் இருக்க வேணும், இல்லாவிட்டால் 10 ஜனம் இருக்க வேணும். பணம் இருந்தால் பாட்ஷா, இல்லாவிட்டால் பக்கிரி. பணம் இல்லாதவன் பிணம், பணம் உண்டானால் படையும் வெல்வான். பணம் உண்டானால் மனம் உண்டு. பணம் என்றால் பிணமும் கை தூக்கும், பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும். இந்த பழமொழியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். பணம் என்றால் பேயா பறக்கிறான். பணம் என்ன செய்யும்? 10 விதம் செய்யும். பணம் என்ன பாசானம், குணம் ஒன்றே போதும். பணம் குணமாகும், பசி கறி ஆகும். பணம் பசியை போக்காது. பணம் பணந்தோடே சேரும், இனம் இனத்தோடே சேரும். பணம் பந்தியிலே, குளம் குப்பையிலே.
படம் பாதாள மட்டும் பாயும். பின்னாடி ஃபோன் நம்பர் என்ன?